ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னா அத்திப்பழங்க. இது எப்படி நம்ம பாடம் பண்ணி எப்படி காய வைக்கிறது, காய வச்சு தேனில் எப்படி போட்டு சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி இதை சுத்தம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை போட்டு கழுவிக்கலாம். தண்ணியில் போட்டு ஓடிடுச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அலசினா தான் அது உள்ள கீழே விழுந்ததெல்லாம் மண் இன்னும் இருந்துச்சுன்னா அது போயிடும். இது என்ன பண்ணுறோம்மா, நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, முன்னாடி பின்னாடி இது மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். பத்தியெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா பத்தி பழத்துக்குள்ள புழு இருக்குங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம். இதெல்லாம் தேவையில்லை. இது காய் பொரியல் பண்ணலாங்க. அதனால் இந்த பழம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, எடுத்துருக்கோம். இதில் ஒரு பழம் லெமன் நறுக்கி ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த பழம் கட் பண்ணியாச்சு. இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா அத்திப்பழத்துக்குள்ள பூவாக இருக்கும்போதே உள்ளரி புழு போயிருங்க, பூச்சி. அதனால் அத்திப்பழத்தில் வண்டு இருக்கும். இது அப்படி இருந்துச்சுன்னா சாவறதுக்காண்டி தான் அந்த லெமனு உப்பும் போட்டு அதில் போட்டு பெரட்டி காய வச்சுட்டு, அது காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தேன் போட்டு தேனில் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி பவுடர் அடித்து பாலில் போட்டு வேணாலும் குடிக்கலாம். இது நல்ல ரத்தம் ஊறும். அது மாதிரி இது ஜூஸு. இதில் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது என்ன பண்ணணும், இதாக இருக்குல்ல பழம், இதை இப்படி அமுக்கணும். இப்படி அமுக்குனா இது மாதிரி ஆயிருமா, இதில் போடணும். அப்போ உள்ள பூச்சி புழு எது இருந்தாலும் இந்த உப்பும் லெமனும் போய் சாவடிச்சிடும். இப்படி அமுக்கி போடணும். இதை காய வச்சு இதை தேனில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி அடித்து பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு குடித்தாலுமே சத்து தான். பாருங்க, இப்படி அமுக்கி எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான். இது போட்டுட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் இதை போட்டு ஒரு 2 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நல்லா காஞ்சி வந்துடும். அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான பொழுது, இப்போ காலையில் வேணும் அப்படின்னா நைட்டாக 2 பழத்தை எடுத்து தேனில் வாங்கி தேனில் ஊற போட்டு காலையில் சாப்பிட்டுக்க வேண்டியதும். இது மூளைச்சூட்டுக்கெல்லாம் நல்லதுங்க. ரத்த விருத்தியாகும். மூளைச்சூடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லது. பாருங்க, எப்படி பரட்டிடணும். ஏன்னா இது உப்பெல்லாம் போயிட்டு உள்ள வண்டு பூச்சி புழு இருந்துச்சுன்னா இந்த லெமன் ஜூஸும் உப்பும் போய் சாவடிச்சிடும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு துணியில் காயப்பட்டுக்க வேண்டியதான். ஒரு காட்டன் கிளாத்தில் காய போட்டோம்னா அப்படியே காஞ்சிடும். 2 3 நாளைக்கு
காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அதை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோங்க. இதை வந்து ஒரு துணி, இது ரேஷன் சேலை தான், இது நல்லா காட்டன் நல்லாயிருக்கும். இதில் வந்து அப்படியே ஒரு 4 நாளைக்கு காயப்பட வேண்டியது. காயப்பட்டதோடு நல்லா அது சுருங்கிக்கும். எடுத்து நீங்கள் தேனில் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதாவது காலையில் தேனில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நைட்டை ஊற போட்டு காலைல எடுத்து சாப்பிட்லாம். அது காஞ்ச இதை வந்துட்டு இங்கே பவுடர் அடித்து பாலில் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்படி தாங்க பாடம் பண்ணுறது. அது கம்பெனியில் இது ரவுண்டாக இருக்கிறது வந்து கம்பெனியில் வந்து நல்லா மிஷின் வச்சு செய்வாங்க, நல்லா ப்ரெஷர் பண்ணி. நம்ம வீட்டில் வந்து இப்படி தான் செய்ய முடியுங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம், முடிஞ்சிருச்சு. இப்போ பழம் வந்து கம்மியாக தான் கிடச்சிச்சு. இதே 2 நாளைக்கு வெயிலில் போட்டுருந்து சாப்பிட்லாம். இதை வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாங்க. காலையில் வந்து ஜூஸ் போடலாம். வெறும் பழம் இருக்குல்ல, அந்த பழத்தை வந்து அடித்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு பால் ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு ஜூஸ் போடலாம். காயை வந்து பொரியல் பண்ணலாம். நாளைக்கு பொரியல் பண்ணி ஒரு வீடியோ போடும். அவ்வளோதாங்க. இது வந்து லெமனும் உப்பும் கலந்தது. எதுக்கு அப்படின்னா அப்படியே காய வைக்கலாம். இதில் வந்து உள்ள பூச்சி இருக்கிறதுனால செத்து போயிடும் இதெல்லாம். இது அப்படியே காயட்டுங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அத்திப்பழம் சாப்பிட்லாம் வாங்க.